ஹாய் ஹலோ வியூவர்ஸ், டுடே நம்ம இன்னைக்கு பிளட் சர்க்குலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம். இப்போ நோஸ் வழியாக போகுது. நோஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஹார்ட்டில் இருக்க எந்த பார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ரீச் ஆகுதுன்னா அந்த சுப்பீரியர் வெனா கவா வழியாக தான் போகுது. இது வந்து டீஆக்சினேட் பிளட்னு சொல்லுவாங்க. இந்த டீஆக்சினேட் அப்படின்னா எல்லா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், எல்லா ஏரும் இருக்குல்ல, அதெல்லாம் ஆக்சிஜன் எல்லாமே கலந்துருக்கும். அதை வந்து சுப்பீரியர் வெனா கவா வழியாக லெஃப்ட் இந்த டீஆக்சினேட் பிளட் வந்துட்டு சுப்பீரியர் வெனா கவா வழியா ரைட் ஆர்ட்ரியம் வழியா போகுது. இந்த ரைட் ஆர்ட்ரியம்ல இருந்து இந்த சுப்பீரியர் வெனா கவா இன்ஃபீரியர் வெனா கவா வழியா அந்த டீஆக்சினேட் பிளட் ரைட் ஆர்ட்ரியம் போயிட்டு நெக்ஸ்ட் ரைட் வென்ட்ரியம் போகுது. இந்த ரைட் வென்ட்ரியம் போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பல்மோனரி ஆர்ட்ரி ரைட் ஆர்டிஎம்ல இருந்து ட்ரைகஸ்பீட் வேலைக்கு போகுது. ட்ரைகஸ்பீட் வால்வ்ல இருந்து போனதுக்கு அப்புறம் ரைட் வென்ட்ரிக்கு போகுது. ரைட் வென்ட்ரில இருந்து பல்மோனரி ஆர்டரிக்கு போகுது. பல்மோனரி ஆர்டரியில இருந்து லங்ஸுக்கு போகும். லங்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வர்றது தான் நமக்கு வந்துட்டு ஆக்சினேட்டா இருக்கும். இந்த ஆக்சினேட் பிளட் தான் வந்துட்டு இங்கிருந்து ஒரு லங்ஸ்ல இருந்து போறதா லங்ஸ்ல இருந்து பல்மோனரி வெயினுக்கு வருது. இந்த பல்மோனரி வெயின்ல இருந்து லெஃப்ட் ஆர்ட்ரியம் போகுது. லெஃப்ட் ஆர்ட்ரியம்ல இருந்து இந்த பைகஸ்பீட், இது வந்து ரைட்ல இருக்கிறது வந்து ட்ரைகஸ்பீட், லெஃப்ட்ல இருக்கிறது வந்து பைகஸ்பீட் வேல்யூ ஆர் மெட்ரல் வால்வ்னு சொல்றாங்க. அங்க இருந்து வென்ட்ரிக்கலுக்கு போகுது. வென்ட்ரிக்கல்ல இருந்து அரோட்டா போகுது. அரோட்டால இருந்துட்டு நம்ம அதர் பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கு போகுது. ஓகே, அரோட்டாக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் அந்த வால்வுக்கு முன்னாடி போகுதுல, அது வந்து அரோட்டா வால்வ்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அரோட்டாக்கு போகுது. ஓகே, இது பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். இப்போ வந்து ஹார்ட் இங்க இருக்கா, ஹார்ட்ல இருந்து டீஆக்சினேட் பிளட் வருது. டீஆக்சினேட் பிளட் ரைட் ஆர்ட்ரியம் போயிட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல் போயிட்டு அப்படியே லங்ஸ் போகுது. லங்ஸ்ல இருந்துட்டு ஆக்சினேட் பிளட்டை மாத்திட்டு மறுபடியும் லெஃப்ட் ஆர்டிஎம் போயிட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல் போயிட்டு அரோட்டா போயிட்டு அரோட்டால இருந்து நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகுது. இவ்வளவுதான், ஈஸி. ஓகே, நம்ம ஹார்ட் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தாட்டி பம்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 72 செகண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுது. ஒரு நிமிஷத்துக்கு 72 செகண்ட். ஒரு நிமிஷங்கிறது 60 செகண்ட்ஸ் தான், பட் அது செகண்ட் 22. நெக்ஸ்ட் ஹார்ட் வந்துட்டு ஒரு பம்பிங் ஆர்கன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிசீவ்டு பிளட் வந்து எங்க இருந்தெல்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டோம். இதுலயே சுப்பீரியர் வெனா கவா, இன்ஃபீரியர் வெனா கவா, பல்மோனரி வெயின்ல இருந்து லங்ஸ்ல இருந்து என்ட்ராகுல ஹார்ட்டுக்கு என்ட்ராகிற பிளேஸ்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் வெனா கவா, இன்ஃபீரியர் வெனா கவா, பல்மோனரி வெயின்ல இருந்து எல்லாம் வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஹார்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஹார்டிக் சைக்கிள் அப்படின்னா சிஸ்டோல் டயஸ்டோல் அப்படிங்கிறது. சிஸ்டோல் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஃபேஸ், டயஸ்டோல் அப்படின்னா ரிலாக்ஸேஷன். இப்போ நம்ம சிஸ்டோல் டயஸ்டோல் அப்படின்னா அந்த சிஸ்டோல் டயஸ்டோல் இப்படி சுருங்கி விரியும் போது தான் நமக்கு லப் டப் அப்படிங்கிற அந்த சவுண்டே கேட்குது. ஓகேவா, க்ளோசர் வால்வ் பண்ணும்போது லப் அப்படிங்கிற சவுண்டும் 0.16 செகண்ட்ஸ், ஓப்பன் வால்வ் வந்து டப்புங்கிற சவுண்டு 0.10 செகண்ட்ஸ் மட்டும் தான் கேட்குது. இது வந்துட்டு சொல்லிட்டோம் 1 மினிட்ல 72 டைம்ஸ் to 80 டைம்ஸ் வரைக்கும் ஹார்ட் வந்துட்டு துடிக்குது. ஆர்டியல் ஃபேஸ் அப்படிங்கிறது ஆர்டியல் பல்ஸ், அதாவது நம்மளோட கையில வந்துட்டு பல்ஸ் ஹார்ட்ல துடிக்கிற மாதிரியே தான் கையிலையும் வரும், பட் அது ஹார்ட் ரேட்டும் சேமா தான் இருக்கும். விரிஸ்ட்ல துடிக்கிறது வந்து ஹார்டியல் பல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சிஏடி அப்படின்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னு சொல்றாங்க. இந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா இது சிஆர்டி பண்ணி காப்பாற்றலாம். ஓகேவா, ஃபீமேல் ஹார்ட்டோட வெயிட் எவ்வளவு இருக்கணும், 280. அதுவே மேல் அப்படின்னா 290 பக்கம் இருக்கும். இந்த ஹியூமன் லங்ஸ்ல இருந்து மற்ற இதுக்கெல்லாம் ஆக்சிஜனேட்டட் கேஸஸ் அனுப்புறது எது அப்படின்னா அல்வியோலி.